இன்பம் என்பது ஒரு நீர்த்துளி அல்ல, அது தடுத்து நிறுத்த முடியாத ஒரு பெருவெள்ளம். மாணிக்க வாசகர் இறைவனை பார்த்தவுடன் முதலில் சொல்வது இதைத்தான்: ஆற்றின்ப வெள்ளமே. எத்தனையோ இன்பங்களை நாம் தேடி ஓடுகின்றோம். ஆனால் இறைநிலை தரும் இன்பம் ஒரு காற்றாற்று வெள்ளம் போல நம்மை அடித்து கொண்டு போகும். அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய், நீயே தந்தை, நீயே தலைவன், கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு மிளிரும் பேரொளி நீ. நாம் காணும் இந்த சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த மகா ஒளியின் சிறு துளிதான். அவன் ஒளியாய் நின்று நம் அறியாமை என்னும் இருளை அகற்றுகின்றான், சொல்லாத நுண்ணுணர்வாய். இதுதான் இந்த வரிகளின் சிகரம். இறைவனை பற்றி 1000 நூல்கள் எழுதலாம், ஆனால் அவனை அனுபவிக்கும் பொழுது வார்த்தைகள் மௌனமாகிவிடும். அது சொல்ல முடியாத ஒரு நுட்பமான உணர்வு. காதலில் கிடைக்கும் சிலிர்ப்பை விட, இசையில் கரையும் அமைதியை விட மேலானது அந்த நுண்ணுணர்வு. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த உலகம் நொடிக்கு நொடி மாறக்கூடியது. ஆனால் இந்த மாற்றங்களுக்கு நடுவே மாறாமல் இருக்கும் அறிவு எது? சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு மாணிக்க வாசகர் கேட்ட அதே கேள்விதான் இது. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அறிவாக நின்று இயங்குவது அந்த ஒருவனே என்கின்றார் மாணிக்க வாசகர். மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகில் மாறாத அந்த இன்ப வெள்ளத்தில் இணையுங்கள். சிவபுராணத்தின் ஒவ்வொரு வரியும் ஒரு ஞான திறவுகோல். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.